ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஃபலாஃபில். இதோட ஹீரோ இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை. ஸோ அந்த வெள்ளை கொண்ட கடலையை நம்ம நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும், ஒரு 8 மணி நேரம் போல். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளந்து சுண்டல் எடுத்து வச்சுக்கோங்க. வேக வைக்கக்கூடாது, பச்சை சுண்டல் தான். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே 1 கப்பு சுண்டலுக்கான அளவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் சாட் மசாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் உப்பு தேவையான அளவுக்கும் போட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா அண்ட் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறோம். அதுக்கப்புறம் கியூமன் சீட்ஸ் கொஞ்சமாக, கொத்தமல்லி கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் நல்லா அப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது இது ரவுண்டாக நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் கலரில் அது நம்மளுக்கு வந்துடும் ஃபலாஃபல். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர் வரும்போது எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஹம்மஸ் சூப்பராக இருக்கும். பட் நான் அதை பண்ணலை. இன்றைக்கி நான் பண்ணது தேங்காய் சட்னியை கொஞ்சம் கட்டியாக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அதை நான் பிரிச்சும் காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக உள்ளே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் உப்பு காரம் எல்லாமே உங்களோட அளவு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.